Hi my dear cuties and friends, welcome to Sahana Corner. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்லிம்மான பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் கொடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணேன். பட் லைட் பிங்க் இல்லாதனால ஒரு டார்க் பிங்க்கு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் பிங்க் கலர் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு கோட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இது லைட் கலர் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டாக தான் அப்ளை ஆகும். அது ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தெரியும், அங்கங்கே கோடாக தெரியும். அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இது காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஸ்பஞ்ச் ப்ரஷ்ஷில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஈவனாகவும் இருக்கும், அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் தெரியாமல் கூட இருக்கும். ஓகே, டார்க் கலர்ஸ்க்கு தேவையில்லை, ஒரு கோட் அடிச்சிங்கனாவே போதும். க்ரீன் அண்டு பிளாக்கெல்லாம் வந்து ஒரு கோட் அடித்தாவே போதும். ஓகே, இப்போ பிங்க் அப்படிங்கிறனால டபுள் கோட். அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு பூ மாதிரி போடுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். கோடாக போட்டு கீழே ஒரு ஸ்டெம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே குட்டி குட்டி டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இது ஒரு அழகான பூ மாதிரி இருக்கும். நம்ம வந்து கீழே மரத்துலேருந்து விழுகும், அதை வந்து காற்றுல ஊதி விட்டோம்னா அது பறக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பூ தான் இது. இதை வந்து டோம் ஸ்கெட்ச் பென் இல்லாட்டி ஓஹோ மார்க்கர் பென் அந்த மாதிரி ப்ரஷ் பென் ஏதாவது எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்சிங்கன்னா இந்தளவுக்கு டார்க்காக வராது. அதனால் ப்ரஷ் பென் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பிளாக் கலர் எடுத்து இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஃபஸ்ட் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இடையில கேப் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் பெரிய பெரிய பூ மாதிரி வரைஞ்சிட்டேன். பூனா குச்சி குச்சியாக போட்டு கீழே ஒரு ஸ்டெம் போட்டு மேலே சின்ன சின்ன டாட் வச்சிங்கன்னா அழகான பூ வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான். மேலே போக கொஞ்சம் சின்ன பூவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கோ போட்டாச்சு. இப்படியே விட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். அதே மாதிரி கலராக பண்ணலாம். நான் வந்து பிளாக்கில் மட்டும்தானே பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்னொரு கலர் கூட பண்ணலாம். பட் இது பேக்ரவுண்ட் வந்து பிங்க் லைட் ஷேடாக இருக்கிறதுனால நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அது பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால ஒரு ஸ்டெம்முக்கு கீழேயும் இன்னொரு குட்டி ஸ்டெம் போட்டுட்டு அதில் ஒரு குட்டி பூவையும் போட்டுக்கலாம். அதுதான் இப்போ பண்ணுறேன். அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. டிசைன்லாம் அதே தான். இந்த மாதிரி எங்கெல்லாம் பெரிய பூ போட்டிருக்கோம், எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி பூ வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர் பாட்டிலாக இருந்துச்சு, ஒயிட் கலர் பேஸ் கோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லா கலர்லேயும் பண்ணலாம். ஸோ பிங்க்குங்கிறனால நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா கலர்லேயும் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். கண்டிப்பாக மல்டி கலரில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாட்டில் ஆர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து வீடியோவில் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த கலரில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், குட்டீஸ் கூட கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வார்னிஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உறிஞ்சி வராமையும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.